உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணனும் பார்த்தா ஒரு பேய பண்ணி வச்சிருக்கோம். எல்லாரையும் ஆட்டி படிச்சிட்டு இருக்கா. ஏன் இப்போ என்ன பண்ணா? என்ன பண்ணாலா? எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா. உயிரை வாங்கிட்டு இருக்கா. இப்பதான் கண்ட்ரோல்ல இருக்கா. எல்லாம் ஓகேயா? ஓகே. ஏய் நீ பணத்தை கொடு. பணத்தை கொடுக்க முடியாது. முதல்ல ஷாலுவை நீ வெளிய அனுப்பு. பணத்தை கொடுத்துட்டு ஷாலுவை கூட்டிட்டு தான் போயேன். எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய் அந்த லூசை கீழே இறக்கிட்டு வாடா. அவளை அப்படியே கூட்டு வா. பணத்தை வாங்கிட்டு ஒப்படைச்சிடலாம். இந்த பேயோட தொல்லை இதோட போதும். ஷாலு நீ நல்லா இருக்கல? பாபா நீ என்கிட்ட வந்து அது சரி. பணம் முதல்ல ஷாலு அனுப்பு. கூடவே உன்னோட ஆளையும் அனுப்பு. நான் பேக் கொடுத்துறேன். இல்ல 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 இல்ல. உன் புத்திசாலித்தனத்தை இங்க காட்டாத. பணம் கிடைக்காத வரைக்கும் இந்த பொண்ணு அங்க வரமாட்டான். நீ முதல்ல இங்க வா. இங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. ஃபைன் ஓகே. ஷாலு டோன்ட் வரி. நான் உன்னை இங்க இருந்து கூட்டு போறேன். அதோட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன் கூட வேற யாரையும் கிட்னாப் பண்ணல. யூ ஆர் சேஃப். டோன்ட் வரி. பாரு ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காத. சொல்றத கேளு. பிளான் மாறி போச்சுன்னு நினைக்கிறியா? பிளான் மாற போறதே இல்ல. அதே பிளான் தான். உன்னை விட்டுட்டு லக்ஷ்மி கூட்டிட்டு போயிடுவேன். அது கூட பணமும் எடுத்துட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. சிவன் தானே உன்னோட மாமா. சிவனையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். லக்ஷ்மி ஏன் இன்னும் வராம இருக்கா? வந்தா முதல்ல பணத்தை எடுப்பேன். அதுக்கப்புறம் அவளையும் தூக்குவேன். இந்த நேரத்துக்கு என்ன மெசேஜ் அது? இந்த தலைவலி ஆண்டி எதுக்கு நமக்கு மெசேஜ் அனுப்புது? போலீஸ் கிளம்பிட்டாங்க. அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் பணத்தை கொடு. பணத்தை கொடு. பணத்தை கொடு. ஓடி வந்துருச்சு. ஓடுங்கடா ஓடுங்கடா. ஷாலு ரிஷி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதை விட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டினால யாராலையும் 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாது. 250 ரூபாய் தான் ஆச்சு. இவன் ஒருத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணு சம்பாதிக்கிறதுக்காக இப்போ ஆட்டோ ஓட்டல. இந்த பையன் ரொம்ப ஸ்லோவா ஓட்டிக்கிட்டு இருந்தான். எனக்கு சீக்கிரம் போகணும். அதான் நீ டைமுக்கு வரல. லேட்டா தான் வந்திருக்க. இப்பதான் ஜஸ்ட் அந்த ரவுடிங்களா ஓடி போனாங்க. காட் சீக்கிரமா பா. இல்லன்னா நம்ம அவங்க மிஸ் பண்ணிடுவோம். போகாத ரிஷி. ரிஷி சாவி எங்க? சாவி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சாவி எங்க? உனக்கு தெரியுமா ஷாலுவை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. சாவி எங்கேயும் கிடைக்கல. என்னோட 250 ரூபாய். ரிஷி அவளை கிட்னாப் பண்ணிட்டு போன ரவுடிகளை நீ பாத்தியா? எல்லாரையும் பார்த்தேன். அவங்க கூட தான் இருந்தேன். அவங்கள பிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன்னோட ஓட்ட ஆட்டோ சத்தம் கேட்டுச்சா? போலீஸ் வந்துச்சு நினைச்சு அவங்க பயந்து போயிட்டாங்க. ஷாலுவை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. என் 50 லட்சமும் போயிடுச்சு. எங்க 250 ரூபாய் கொடுத்துருங்க. என்னையா உன் பிரச்சனை? நான் இங்க 50 லட்சத்தை தொலைச்சிருக்கேன். நீ எவ்வளவு பணம் கேட்ட? சரி விடு. மொத்தமா 500 ரூபாய் வச்சுக்கோ போ. சாவி எங்க போச்சு? சாவி கிடைச்சிருச்சு. இப்போ சாவி வச்சிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவனா? வண்டியை ஸ்டார்ட் பண்ண சாவி வேணும்ல. அதுதான் எதுக்கு? என்ன போய் ஷாலுவை காப்பாத்தணும்ல. நீ எங்க வர லட்சுமி? நீ எதுக்கு வர? உன் கூட தான் வரேன். அண்ணா எதுக்குன்னு கேக்குற? எதுக்குன்னா என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு நான் உன் கூட வரேன். லட்சுமி நீ முதல்ல கார்ல இருந்து கீழே இறங்கு ப்ளீஸ். நீ எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஓட்ட ஆட்டோவை பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்க பாரு. சும்மா என் ஆட்டோ ஓட்ட வராதீங்க. நான் ஆட்டோ வாங்கியே 2 மாசம் தான் ஆகுது. மேடமால தான் என் ஆட்டோவே இந்த நிலைமையில இருக்கு. என் ஆட்டோவோட சைலன்சரையும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. நான் போய் முதல்ல அதை ரிப்பேர் பண்ணணும். என்னால தானே ரிப்பேர் ஆச்சு. நான் உங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். வேண்டாம் உங்க பணமே வேண்டாம் மேடம். நானே என் வண்டிக்கு செலவு பண்ணிக்கிறேன். மறுபடியும் என் கண்ணில் மட்டும் படாம இருங்க. அங்க பாரு பின்னாடி போலீஸும் வராங்க. இப்ப இதுக்குடா தேவையில்லாம பதற. அது போலீஸ் எனக்கு தெரியாதா என்ன? அந்த இடம் பக்கத்துல தான் இருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் தான். சீக்கிரம் வண்டி எடுறா. சீக்கிரம் வண்டி எடு. ஆயுஷ் இல்ல ஷாலு. ஷாலு ஆயுஷ். ஏய் உள்ள வாடா. ஆயுஷ் ஷாலு ஆயுஷ் ஆயுஷ். வண்டி எடுறா.
ஓ காட், போலீஸ் ஃபாலோ பண்றதா நினைக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்க. இனி எல்லாம் ரிஷி ப்ரோ அப்புறம் லக்ஷ்மி அண்ணி கையில தான் இருக்கு. இங்க யாருமே இல்ல. ஐ ஹோப் உங்க இன்ஃபார்மர் உங்களுக்கு கரெக்டா தான் சொல்லிருக்காரு. மிஸ்டர் ஓப்ராய் அவங்களோட வேலையே இதுதான். எக்ஸாக்ட் அண்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? இங்க என்னவோ நடந்திருக்கு. என்ன? யாரோ இங்க இருந்திருக்காங்க. அது ஒருத்தர் இல்ல, 2 குரூப் இருந்திருக்காங்க. அதோட இது வந்து ஒரு ஆட்டோ டயர். இந்த மாதிரி கேஸ்ல ஆட்டோல யார் வருவாங்க? லக்ஷ்மி தான் ஆட்டோல வருவா. ஆனா அவ தனியா வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ரிஷியும் கூட வந்திருக்கணுமே. ரிஷி இங்க இருந்திருக்காரு பாருங்க. அவரு கார் டயரோட அடையாளம் இருக்கு. அப்படின்னா ரிஷியும் லக்ஷ்மியும் ஒன்னா இருக்காங்க. ரைட். பட் கிட்னாப்பர்ஸும் அப்ப இருந்திருப்பாங்களா? 100% இருந்திருக்காங்க. இங்க வேனோட டயர் அடையாளமும் தெரியுது. இது இங்க பாருங்க. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணும்போது அவங்க எப்பயும் வேனை தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்க பைக்கோட டயர் அடையாளமும் தெரியுது. கண்டிப்பா 2 பைக் இருந்திருக்கணும். இங்க பாருங்க, வட்டம் போட்டு இருந்திருக்காங்க. அப்ப அதிக தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்கணும். சரி, சீக்கிரம் வாங்க. போலீஸ் எப்படிடா இவ்வளவு ஃபாஸ்டா வராங்க? அதுக்குள்ள ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. பின்னாடி தெரியலையே, எங்க போயிருப்பானுங்க? நானும் அதை தான் யோசிக்கிறேன். இந்த போலீஸ்காரங்க லேஸ்ல பின்வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா முன்னாடியும் பின்னாடி தான் எங்கேயாவது இருக்கணும். ஷாலுவை கடத்துற விஷயம் கூட அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்த பேரும் நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வர வேண்டியவ வரவே இல்லை. யாரது? வேற யாரு? அவன் அண்ணி லக்ஷ்மியை பத்தி தான் சொல்றேன். அவளுக்காக தான். டேய், அவளுக்காக தான் இவ்வளவு பண்றேன். ஆனா அவளை காணோம். அங்க பாரு, அந்த பக்கம் திரும்புறாங்க. பார்த்தேன். நாமளும் திரும்பலாம். அததான் நானும் சொல்றேன். அவங்க திரும்புறாங்க. லக்ஷ்மி, நானும் பார்த்தேன். அவங்க திரும்பினாங்க. ஆனா அவங்க திரும்புறாங்க நான் உங்ககிட்ட சொன்னேனா? இல்ல திரும்பனல்ல. ரிஷி, உனக்கு என்ன ஆச்சு? டாபிக் கிடைக்கலனா நீ உன் இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டே இருப்பியா? நான் எப்படிமா உன் கூட சண்டை போட முடியும்? என்னால உன் கூட சண்டை போடலாம் முடியாது. பிளாக் பண்ற அந்த டேலண்ட் உன்கிட்ட தானே இருக்கு. என்ன? இந்த இவனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. தம்மா துண்டு கார்ல உட்காந்துட்டு எப்படி ஹார்ன் அடிக்கிறான் பாரு. அவனோட கார் தான் சின்னதா இருக்கு, ஆனா மூளை நிறைய இருக்கு இல்லையா? ஏன்னா பெரிய வண்டி ஓட்டுறவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உனக்கு என்னதான் ப்ராப்ளம் லக்ஷ்மி? வாய்க்கு வந்த மாதிரி உளற. ஆயுஷ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. லக்ஷ்மி மாதிரியே நீ பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற. ரிஷி, இங்க பாரு. ஷாலு விஷயத்திலயும் ஆயுஷ் விஷயத்திலயும் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. நான் எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. அதாவது நீ தானே சொன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு. அப்படி இருக்கும்போது நீயே சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதானே இருப்பாங்க. தலை மேல ஏறி உட்காந்தா? தலை மேல ஏறிதான். ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா மனசார ஒண்ணா இருப்பாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.